ஹாய்ங்க. இந்த ஷார்ட்ஸில் என்னோட பாப்பாங்க ஜனனி அப்புறம் ஜானவி 2 பேரும் வந்து எப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் ஏஞ்சி நிற்பாங்க, பிடிச்சி நிற்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. 1 இயருக்கு அப்புறம் பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லாவே நடக்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு என்னென்னா, முன்னாடி இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்க, எவ்வளோ ஆகுது பாப்பாவுக்கு மந்த்ஸ் அப்படின்ட்டு. 1 இயர் ஆகப்போகுது அப்படின்னு. இன்னும் நடக்கலையா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்களோ அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்துட்டு ஒரு ப்ரீடம் பேபிஸ் தான். ஒரு 1½ மாதம் முன்னாடியே பிறந்துட்டாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்புறம் இந்த நடக்கிறது சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் பக்கத்து வீட்லேயோ இல்லை யாரோ நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பாப்பா எப்போ வந்து பண்ணுறாங்களோ அது பொறுமையாக ஒவ்வொரு பாப்பாவுக்கும் அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம யாரையும் வந்து கம்பேர் பண்ணிக்க வேணாம். ஒரே விஷயம் தான், பாப்பா நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா, எல்லாமே நல்லபடியாக பண்ணுறாங்களா, இது மட்டுமே நம்மளுக்கு போதும். அவங்க தனியாக என்ன பண்ணுறாங்க, யார் கூடயும் கம்பேர் பண்ண தேவையில்ல. ஸ்க்ரீன் டைம் வந்து நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போதும் ஸ்க்ரீன் டைம்லாம் காட்டாதீங்க, அது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக நிறைய இஷ்யூஸை வந்து க்ரியேட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு நம்மளே வந்து பாப்பாவை நல்லா என்கேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி நல்லா வந்து அவங்க விளையாட கொள்ள அதெல்லாம் செஞ்சாலே வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே போதும். இந்த டைமில் தான் இது பண்ணணும், 8 மாதம் ஆச்சுன்னா எடுத்தடி வைக்கணும், இதெல்லாம் நம்ம வீட்டுங்கள்லே சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என் பாப்பாங்க 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்னதாக எழுந்து பிடிச்சி நிற்கிறது அது வரைக்கும் 1 இயருக்குள்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னால் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த ரேஞ்சுக்கு வந்து தூரமாக போயிடுறாங்க. போயிட்டு கூட்டிகிட்டு வரா மாதிரி ஒரு இடத்துலையே இருக்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பாப்பா எப்படி, எத்தனை மாதத்தில் நடக்க ஆரம்பித்தாங்க, இதை பற்றியெல்லாம் வந்து வரியே பண்ணிக்காதீங்க. எல்லாமே நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பாப்பா நடந்துச்சு, இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. நம்ம பாப்பா ஹெல்த்தியாக இருக்காங்களா, எல்லாமே நல்லா பண்ணுறாங்களா, ஆக்டிவாக இருக்காங்களா, எப்படி நம்மக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்களே போதுமானது. ஸோ இதை ஷேர் பண்ண தான் நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறேன். தேங்க்யூ.